அரபு நாடுகளுக்கு வேலை தேடி செல்பவர்கள் 10 வருடமோ 15 வருடமோ பல்லை கடித்து கொண்டு வேலை பார்த்து கிடைக்கிற பணத்தை வீட்டிற்கு கொடுத்து ஓரளவுக்கு செட்டில் ஆகி விடலாம் என்ற ஆசையில்தான் செல்கிறார்கள். வாழ்நாளில் கால்வாசிக்கும் மேல் வெளிநாடுகளில் கழித்துவிட்டு திரும்பி வந்தவர்களுக்கு சொந்த வீட்டை போல சொர்க்கம் ஒன்று கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். யாருக்காக நீங்கள் இத்தனை துயரத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்தீர்களோ அவர்களே உங்களை வீட்டிற்குள் அனுமதிக்காமல் துரத்தி அடித்தால், வருடக்கணக்காக அனுப்பிய பணத்தை எல்லாம் கணக்கு காட்டாமல் சொந்த பந்தங்களை அபகரித்தால் என்ன செய்ய முடியும்? இவரைப் போல காவல் நிலையத்தின் உதவியை நாடுவதுதான் இறுதி முடிவாக இருக்கும். கையில் புகார் கடிதத்தோடு வந்திருக்கும் இவருக்கும் அதுதான் நடந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தைச் சேர்ந்தவர் அன்வர் ராஜா. பிடெக் பட்டதாரியான இவருக்கும் ஹைருன் ஜாலியா என்ற பெண்ணுக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு நிக்கா செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லறம் தொடங்கியதுமே வேலை தேடி சவுதி அரேபியாவிற்கு பறந்திருக்கிறார் அன்வர் ராஜா. ஆயில் ட்ரிக்கில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். ஆபத்தான வேலை என்றாலும் கை நிறைய சம்பளம் என்பதால் குடும்பத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த வேலையை செய்து வந்திருக்கிறார். அவ்வப்போது கிடைக்கும் விடுமுறையில் மட்டுமே வீட்டிற்கு வந்து சென்ற நிலையில் இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. பிள்ளைகள் பிறந்ததும் சேமிப்பை அதிகப்படுத்த நினைத்த அன்வர் ராஜா முழு சம்பளத்தையும் அப்படியே மனைவிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஹைருன் ஜாலியாவும் வாங்கும் பணம் அத்தனையும் நகை மற்றும் நிலத்தில் முதலீடு செய்து வைத்திருப்பதாக வாயாலேயே கணக்கு காட்டியதாக சொல்லப்படுகிறது. வேலைக்கு போனதுல இருந்து இப்ப வரைக்கும் சம்பாதிச்ச காசை எல்லாம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி, அவங்க ஃபேமிலியில உள்ள அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி, இடம் வாங்கி தர்றேன், நகை வாங்கி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி குறைஞ்சது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும் 2.5 கோடி. இது போக கையில கொடுத்தது எல்லாம் சேர்த்து 3 கோடி கிட்ட வரும். இதுவரை மனைவிக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வரை அன்வர் ராஜா பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த பணத்திற்கு கணக்கு கேட்கவே கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வெடித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து கணவருக்கு டைவர்ஸ் நோட்டீஸும் அனுப்பியதோடு அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஹைருன் ஜாலியா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகார் தொடர்பாக அன்வர் ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் கடந்த 4 நாட்களுக்கு முன் ஊருக்கு வந்து சேர்ந்த அன்வர் ராஜா மனைவியும் அவரது குடும்பத்தாரும் தனது பணத்தை ஏமாற்றி அபகரித்துவிட்டு தற்போது வீட்டிற்குள்ளும் அனுமதிக்கவில்லை என குற்றம் சுமத்தி இருக்கிறார். இப்ப வந்து கேட்டா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி என்னைய தெருவுல விட்டாங்க. அவங்க அப்பா பசீர் அகமது, அவங்க தம்பி முகமது அரபின், அப்புறம் அவங்க அம்மா பாத்திமா பிபி, இவங்க 3 பேரு பிளஸ் என்னோட ஒய்ஃப் அக்கௌண்ட், இது 4 பேர் அக்கௌண்ட்டுக்கு தான் என்னோட ஃபுல் டிரான்சாக்ஷனுமே சாங்ஷன் ஆயிருக்கு. இப்போ என் மேல வந்து கொலை மிரட்டல் பண்றாங்க. நான் ஃபாரின்ல இருக்கும்போதே என் மேல வந்து டைவர்ஸ் கேஸ் கொடுத்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபாரின்ல இருக்கும்போது இப்போ என் பிள்ளைங்களை கூட என்னை பார்க்க வரல. என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சார். காசு அபகரிக்கணும் என்கிட்ட, ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன் போயிருக்கு. அதை வந்து அவங்க இது வாங்கியிருக்கேன் அது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னைய வந்து நடுத்தரவுல விட்டு அந்த காசை எல்லாத்தையும் ஃபேமிலியோட எடுத்துக்க பாக்குறாங்க. அதுக்கு தான் எஸ்பிஎஸ்ஆரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நடந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்த அன்வர் ராஜா பணம் அனுப்பிய ஆதாரங்களையும் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஹைருன் ஜாலியா தரப்பை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அன்வர் ராஜா தான் தொடர் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும், அதோடு மனைவி வீட்டார் கொடுத்த நகைகளை மொத்தமாக அவர் அடகு வைத்து விட்டதாகவும் அவர்கள் தரப்பு நியாயத்தை கூறியிருக்கிறார்கள். யார் யாரை ஏமாற்றி இருக்கிறார்கள், அவர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன என்பதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகு தெரிய வரும்.